வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னதான் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, 10th 11th 12th இந்த ஜேர்னில ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும்பா. நான் நிறைய படிக்கிறேன், நல்லா தான் அட்டென்டிவா இருக்கேன், எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது. நீங்க சொல்ற மாதிரி நான் டெஸ்ட் எல்லாம் எழுதியும் பார்த்துட்டேன், எனக்கு மார்க் ஏற மாட்டேங்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த சில ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கும் இருக்கும். ஸோ சின்னதா நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத சேர்த்து இந்த வீடியோல பாத்திரலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, படிக்கிறதுல என்னதான் கஷ்டம் இருக்கு. கரெக்டா படிக்கதான் போறோம், ஜாலியா படிங்க, மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எப்படியும் படிச்சுதான் ஆகணும், அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. படிக்காம ஒரு விஷயத்த நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இல்ல மேம் படிங்கிறீங்களே, புக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, புக்கை தாண்டி லைஃப்ல நம்ம எப்படி வாழணுங்கிறத சேர்த்து சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கூலை ஸ்கிப் பண்ணாம போங்க, படிங்க. அது மட்டும் தான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். நீங்க வேற அதர் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட நாலேஜ் மட்டும்தான். மார்க்குக்காக மட்டுமே படிக்காம நாலேஜை வளர்த்துக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட மார்க் அதுவா ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னே புரியல, நான் படிக்கிறேன், என்னதான் பண்ணணும்? கிளாஸ்க்கு ஒழுங்கா போங்க, என்ன மேம் சொல்றாங்கிறத கேளுங்க. ஒரு விஷயம், உங்களுக்கு இன்னும் வேற ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு, 10th 11th 12th கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியே ஒரு புக்கு ஃபுல்லா கொடுக்குறாங்க மேம் அப்படின்னு கேட்டா, இது எனக்கும் நடந்திருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு புக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அதை பண்றாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இப்படி எல்லாத்தையுமே கொடுத்தா என்னால படிக்க முடியாது, எனக்கு ஒரு நல்ல மார்க் வேணும், எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 10th 11th 12th எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட் வைஸா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் போய் செக் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதானே, இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியல. ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் எழுதிட்டே இருக்கும் போதே சார் வந்துட்டு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனாலதான் எனக்கு மார்க் போச்சு அப்படின்னு கேட்டா அது காரணமே கிடையாது. என்னன்னா, நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. சரியா? எப்போ படிக்கணும், எப்போ இந்த ஒரு விஷயத்த செய்யணும். இன்னைக்கு ஒரு புக் எடுக்கிறீங்களா, இந்த ஒரு லெசனை இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அந்த லெசனை எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு பாத்துக்கலாங்கிற வேலையே வேணாம். இன்னொரு விஷயம், டெஸ்ட் நல்லா எழுத ஆரம்பிங்க. எந்த ஒரு டெஸ்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்களா, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு படம் வரைகிறதுக்கு ட்ரை பண்றீங்களா, உட்காந்து நல்லா வரைய ஆரம்பிங்க. ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா வந்துடும். அது மூலமா உங்களுக்கு ஸ்கோரும் ஏற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், இவ்வளவு நாள் புரியாம இருந்துட்டேன், இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னா, கண்ணா நீ வந்துட்டு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிதான் ஆகணும். இவ்வளவு நாள் சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம், பப்ளிக் எக்ஸாம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம் இல்லையா. 11th தானே படிக்கிறோம்னு இருந்திருப்போம், அப்படி இல்லையா 9th தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்திருப்போம். சோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் என்ன மேம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து ஃபர்ஸ்ட் புக்கை நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, சோ என்னென்ன அப்படிங்கறத நல்லா ரீட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், மேம் கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க. சோ பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா, இனிமே படிக்க ஆரம்பிச்சாலுமே உங்களால ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், புரியறதுக்கு டைம் எடுக்குது இருப்பாங்கப்பா. ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, புரியறதுக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா ஒரு சிலர் வந்துட்டு சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புரியறதுக்கு டைம் எடுக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கிட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போக ஆரம்பி. ஒரு கொஸ்டின் புரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மேம் கிட்ட எவ்வளவு கொஸ்டின் அதனால நீ கேட்கணும்னாலும் பரவாயில்ல, கேளு. அந்த ஒரு டாபிக்ல நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கு அடுத்த டாபிக் போக ஆரம்பிச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் இது எனக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்துச்சு, இதுவே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல அடுத்தடுத்த டாபிக் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். சோ எல்லாத்தையுமே புரிஞ்சு படிக்க ஆரம்பிப்ப. டைம் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் அது புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் உனக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட், டவுட் கேட்க பயமா இருக்கு மேம் அப்படின்னா, இதுல நிறைய பேரு நானும் அடங்குங்க. சிலருக்கு வந்துட்டு ஆன்சர் தெரியும், ஆனா சொல்றதுக்கு தயங்கிட்டு உள்ளேயே இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா கான்பிடென்ட்டா சொல்ல ஆரம்பிங்க. டவுட் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? அம்மா கிட்ட சாதம் வேணும்மா, எனக்கு கொஞ்சம் சாதம் போடுங்கம்மான்னு கேட்கறது இல்லையா, ஃப்ரெண்டு கிட்ட பெண்ணு கேட்கறது இல்லையா. அதே மாதிரி உங்க டீச்சர் கிட்ட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேம் எனக்கு இது புரியல, உனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்க போறீங்க. சோ டவுட் கேட்கறது நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்.
உங்க அக்கா கிட்ட கேளுங்க, அம்மா கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்க ஆரம்பிங்க. டவுட் கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்காகலாம் தயங்கி உட்காராதீங்க. சே இது கூட உனக்கு தெரியலன்னு யாராவது சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. தெரியாத ஒரு விஷயத்த தெரியலன்னு சொல்றதுக்கு அசிங்கப்படக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு பெரிய இடத்துல இந்த டவுட்டை நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா இந்த இடத்துல நான் இதை ஆன்சர் பண்ணிருப்பேனே அப்படின்னு நம்ம அங்க முழிக்க கூடாது. சோ எது புரியலனாலும் அப்பவே கேட்க ஆரம்பிங்க. சரியா? சோ நெக்ஸ்ட், கிளாஸ்ல புரியுது மேம், ஆனா வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு காரணம் கிளாஸ்ல நீங்க ஒழுங்கா உங்களோட கான்சென்ட்ரேஷனை அங்க வச்சிருந்திருக்க மாட்டீங்க. கரெக்டா பாத்துட்டு இருப்பீங்க, பாத்துட்டு இருக்கும் போதே இன்னைக்கு அந்த ரீல்ஸ் பார்த்தோம் அது நல்லா இருந்துச்சுல அப்படின்னு போக ஆரம்பிக்கும் மனசு. சோ மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிங்க. மேம் என்ன சொல்றாங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி சொன்னா அந்த டவுட் மேட்டர் தான். உங்களுக்கு டவுட் கேட்டு அந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு வந்தா என்ன நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட உங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கும். ஸோ அட்டென்டிவா இருங்க, மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸை நல்லா புரிய ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு போனோம்னா நம்ம தானா புரிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம், கன்ஃபியூஸ் பண்றாங்க. என்னன்னா நீ இதை படிச்சா இன்னும் பெரிய ஆளாயிருவேன், இல்ல இதை படிச்சா இன்னும் பெரிய ஆளாயிருவேன், இல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு நோட்ஸஸா இருக்கட்டும், இல்லைன்னா கைடு புக்கா இருக்கட்டும், யாராவது ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஒரு கைடை நோக்கி போறியா, அந்த கைடை மட்டுமே முழுசா நம்பி படிக்க ஆரம்பி. ஒருத்தர் சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியுதா, அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு புரியுற மெத்தட்ல நீ படிக்க ஆரம்பி. ரிலேட்டிவ் அவங்களுக்குலாம் வந்து நீ வந்துட்டு பெரிய பையன் ஆயிட்டடா, உன் பொறுப்பு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பெருசா மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிக்க ஆரம்பிங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றவங்களையோ கன்ஃபியூஸ் பண்றவங்களையோ மைண்ட்ல எடுத்துக்கவே வேணாம். கூலா ரிலாக்ஸா படிக்க ஆரம்பிங்க. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூக்கமாவும் வருது. இதெல்லாம் நானும் ஃபீல் பண்ணியிருப்பேன்ப்பா. சாப்பிட்டோன்னு ஒரு கிளாஸ் எடுத்தா எப்படா தூக்கம் வராம இருக்கும் அப்படின்னா வரதான் செய்யும். பட் நம்ம என்ன பண்றது, நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஒரு நல்ல மார்க் வாங்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில போய் இருக்கணும் அப்படின்னா தூக்கத்தை மைண்ட் பண்ணக்கூடாது. காலையில இது வரைக்கும் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்களான்னு பரவாயில்ல, இனிமே அட்லீஸ்ட் ஒரு 5 மணி, ஒரு 6 மணி, ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. நைட்டு கூட சீக்கிரம் தூங்கிக்கங்க. காலையில எந்திரிச்சு என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்சம் ஆக்டிவா அம்மா ஒரு டீ போட்டு தர சொல்லி குடிச்சிட்டு கொஞ்சம் ஆக்டிவா என்ன பண்ண போறீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. அம்மா கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்களே நேரம் போறீங்க, கிச்சன்ல ஒரு டீயை போடுறீங்க, குடிக்கிறீங்க, உட்காந்து படிக்கிறீங்க. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோசியல் மீடியாப்பா, இது இப்ப இருக்கிற பசங்களோட பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எதுன்னு கேட்டோம்னா இந்த சோசியல் மீடியா தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் ஒரு குட் பை சொல்லுங்க. நான் ஒரு எஜுகேஷன் வீடியோ தான் பார்க்க போனேன் அப்படின்னா நீங்க பார்க்க போயிருப்பீங்க, பட் ஒரு 4 ரீல்ஸை பார்த்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ எதுக்காக போறீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. மற்றபடி இந்த சோசியல் மீடியா பக்கம் கொஞ்ச நாளைக்கு போகாம இருக்கலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். தயங்கெல்லாம் வேணாம்ப்பா, இதுதான் கடைசி சான்ஸ். இதுல நம்ம அடிச்சாதான் உண்டு. இதுக்கு மேல நமக்கு பெரிய சான்ஸ்னு ஒண்ணு கிடையாது. ஸோ 12th இதுல வர கட் ஆஃப் நமக்கு காலேஜுக்கு ரொம்ப முக்கியம். 10th அதுல வரக்கூடிய மார்க்கை வச்சுதான் நம்மளோட குரூப்பையே ஸ்டார்ட் பண்ண முடியும். 11th இதுல உள்ள பேசிக் நீ படிச்சாதான் 12th படிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புல் ஸ்டாப்பை போட்டுட்டு உன்னோட மைண்ட் செட் ஒன்று இருக்கும்ல, நான் இப்பெல்லாம் படிச்சேன்னா ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன்னு அதை நோக்கி போக ஆரம்பிங்க. ஸோ உங்களோட பிரெயினை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. நான் ஒரு டாப்பர் ஆகணும், நான் ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை மாத்திக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம். ஸோ வாங்க எங்களோட சேர்ந்து நம்மளும் டாப்பர் ஆகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.